இன்னைக்கு உலகம் முழுவதுமாக குருத்தோலை ஞாயிறாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க. இந்த சம்பவத்தை வந்து மத்தேயு 21வது அதிகாரத்தில் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சால் அந்த காரியத்தை எடுத்து வாஸ்து பாருங்கள், தியானிச்சு பாருங்கள். இயேசு வந்து 2 சீசர்கள் சொல்வார், பக்கத்து கிராமத்திலவே ஒரு கழுதை இருக்கும், கழுதையை கூட்டி கொண்டு வாருங்க. இப்போ யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவைங்கிற விதமாக சொல்லுங்கள், யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ராஜா அந்த கழுதையின் மேல் ஏறி உன்னிடத்தில் வருகிறார் என்கிற விதமாக சீயோன் குமாரத்திட்டத்தை சொல்லுங்கள் என்கிற விதமாக சொல்லுவார். 5வது வசனம் சொல்லப்பட்டது, இவைகள் எல்லாம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்கிற விதமாக சொல்லுவார். சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் கழுதை குட்டிகளையும் கொண்டு வந்து அவைகள் மேல் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இயேசு வந்து அதன் மேலே ஏறுவார். அதன் நிமித்தமாக திரளான ஜனங்கள் வந்து தங்களுடைய வஸ்திரங்களை கீழே போடுவாங்க. அது நடந்து வர்ற பகுதி பாதையில் போடுவாங்க. சில பேர் வந்து மரத்தின் கிளைகளை வெட்டி போடுவாங்க. திரளான ஜனங்கள் வந்து அதை பின்தொடர்ந்து ஓசன்னா என்கிற விதமாகவும் ஸ்தோத்திரம் என்கிற விதமாகவும் ஆர்ப்பரிப்பாங்க. 10வது 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்தில் உள்ள நம் தீர்க்கதரிசியாகிய இயேசு என்ற விதமாக சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை தான் இந்த நாட்களில் நம்ம குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடுறோம். இந்த காரியத்திலிருந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னதுன்னா, இயேசுநாதரை தூக்கி பிடித்த அந்த கழுதை வரும் பாதையில் வஸ்திரங்களும் மரக்கிளைகளும் வெட்டி போட்டாங்க. அதன் பாதையில் தான் அந்த கழுதை நடந்துச்சு. இந்த நாட்களில் நம்மளும் நம்மளுடைய இயேசப்பாவை தூக்கி பிடிப்போம்னா நம்மளுடைய பாதையும் செம்மையான பாதையாக மாறும். அப்படிப்பட்ட பாதைக்கு நேராக இந்த நாட்களில் கர்த்தரை தூக்கி பிடிப்போம். நம்மளுடைய பாதையை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி செம்மைப்படுத்தி நம்மளை கிருபையாய் நன்மையான பாதையின் வழியாக நடத்த அதிக வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட பாதையில் உங்களை நடத்துவாராக. ஆமென்.